சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை அருகே 2018 தான் பெற்ற 2 குழந்தைகளை தாய் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருமணத்தை மீறிய உறவுக்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்கிறப்ப எல்லோருமே கோபப்பட்டாங்க அந்த தாய் மீது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் நடிகை கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். 2018 நடந்த சம்பவத்துக்கு இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. திருமணத்தை மீறிய உறவுக்காக 2 குழந்தைகளை கொன்ற தாய்க்கு சாகும் வரை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? அபிராமி, பிரியாணி அபிராமி, டிக்டாக் அபிராமி அப்படின்னு 2018 ரொம்ப ட்ரெண்டிங். நான் அந்த நேரத்திலேயே இந்த கொடூரமான கொலை பாதகம் செய்தியானப்போ அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன். 6 வருஷத்துல இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டதுக்கு முதல்ல நீதிமன்றத்துக்கு நம்ம நன்றி செலுத்திக்கணும். ஏன்னா 6 வருஷத்துல மாவட்டம் மாறி இருக்கு. இப்ப ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப அது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இருக்குது. மாவட்டம் மாறினாலும் நீதியின், காவல்துறையின் விசாரணையும் சரி, நீதியின் கடமையும் சரி, சரியான நேரத்துல முடிச்சுட்டாங்க. 6 வருஷங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். ஏதாவது ஒரு குற்றத்துக்கு கோர்ட்டுக்கு போயிட்டா வருஷ கணக்குல நீடிச்சு இருக்குங்கிறத தாண்டி இப்பெல்லாம் கிரிமினல் கேஸ்ல இது போன்ற கொடூரமான குற்றங்கள்ல சரியான தீர்ப்பு சரியான நேரத்துல வந்துருது அப்படிங்கிறது முதல்ல நம்ம நன்றி பாராட்டு எல்லாத்தையுமே தெரிவிச்சுக்கிறோம். நீதிபதி திரு செம்மல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அபிராமியை பொறுத்த வரைக்கும் நீதிபதி அவர்களே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தீர்ப்புல சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இந்த பொம்பளையெல்லாம் தூக்குல போடணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா சட்டம் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கல. அதனால சாகும் வரை சிறைச்சாலை, சாகும் வரை வீரியமான சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா கடுமையான ஆயுள் தண்டனை. அதுல நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம உடைச்சு சொல்லுவோமே, இந்த மாதிரி கொலை பாதகைகள் தாய் அப்படின்னு நீங்க உங்களுடைய அறிமுகத்துல சொன்னீங்க, முகாந்திரத்துல. இதெல்லாம் தாய் என்ற சொல்லுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய பேய். இது எந்த காரணத்துக்காக நிறைய பாக்குறோங்க, உங்களுக்கு தெரியுமா? நிறைய பாக்குறோம். குழந்தைகளை ஏதோ ஒரு காரணத்துக்காக, பச்சிளம் குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவர்கள் இந்தியாவுல இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. பொண்ணா பிறந்துருச்சேன்னு சொல்லி கள்ளிப்பால் கொடுக்கறவங்களும் நெல்மணியை ஊட்டுறவங்களும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா போன வருடம் எடுத்த கேஸே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கொஞ்சம் மென்டல், அந்த நிமிஷத்துல நிலை தடுமாறி குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, அழுவுறத நிறுத்தவே இல்லை அப்படின்னு உழுக்கிறது, கழுத்தை பிடிச்சி குரல் வலைய நெரிக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய நடக்கும் இல்ல நடக்குது. ஆனா அதெல்லாம் திட்டமிட்ட கொலை கிடையாது, அதுக்கான மோட்டிவும் கிடையாது. அங்க அதெல்லாம் கிரைம் ஆஃப் பேஷன், அந்த நிமிஷத்துல புத்தி பேதலிச்சு செய்யறது. இது கள்ளக்காதலுக்காக, வறுமையின் காரணத்தினால, வறுமையின் பிடியில நல்ல தங்காள் மாதிரி குழந்தைங்களை கிணத்துல போடல. இந்த பொம்பளை பிரியாணி கொடுத்தானா ஒருத்தன், அந்த பிரியாணி கொடுத்தவனோட இவளுக்கு லவ்வோ இல்ல அஃபேரோ, எந்த கன்றாவியோ, அவனோட உல்லாசமா இருக்கணும். அதுக்கு நடுவுல குறுக்க நிக்கிறது யாருன்னு பார்த்தா கணவர், குழந்தைகள். 3 பேருக்கும் விஷம் வச்சு கொள்றதுக்கு தான் அவ முயற்சி பண்ணி இருக்கிறா. அதுல பாவம் 4 வயசு குழந்தை, அந்த பெண் குழந்தை அது இறந்து போச்சு விஷம் வச்சதுமே. கணவனும் அந்த 7 வயசு மகனும் இறக்கல. அந்த விஷம் அவங்களுக்கு அவ்வளவு சரியா ஒர்க் பண்ணல. கணவர் பாட்டுக்கு எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு வேலைக்கே போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு தலைவலிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த மகனை, ஏன்னா அவன் விஷம் குடிச்சிருக்கிறான் ராத்திரி, தூங்கிக்கிட்டு இருந்த மகனை, அவன் அந்த மயக்கத்துல இருந்த மகனை
தலகாணிய வச்சு மூச்சு முட்ட முட்ட திணற அடிச்சு கொன்னு இருக்குது. இப்படிதான் அவ வந்து திட்டமிட்டு கொன்னுட்டு புருஷனையும் கொலை பண்றதுக்காக வீட்டுல காத்துட்டு இருந்தது. அந்த ஆள் நேரத்துக்கு வரல, லேட்டா வந்துட்டான். அதனால திட்டமெல்லாம் கேன்சல் ஆகி இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இருந்த நகை நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நாகர்கோயிலுக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்படித்தானே பிடிச்சாங்க அத. முதல்ல அந்த பிரியாணி கமநாட்டிய பிடிச்சாங்க. அவன் பேரை பாரு, மீனாட்சி சுந்தரம். அவனை பிடிச்சாங்க. அவன் மூலமா தான் போலீஸ், அவன் போன் மூலமா பேசிதான் ஜாலியா சொல்லிச்சான், மாமா இங்கதான் இருக்கேன் வந்துருங்கன்னு. ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அது பேசிச்சு. இதெல்லாம் நான் 6 வருஷம் முன்னாடி பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீடைய, ஒரு பேய, சமூகத்துல ஒரு கேவலமான ஒரு ஜந்துவ தூக்குல போடுறதுதான் நியாயம். வரி கட்டுற நம்ம நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதுக்கு ஆயுள் முழுக்க நம்ம வந்து சோறு போட்டு சிறையில நல்லபடியா வச்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் நீதிபதியும் நினைக்கல. ஆனா ரிகரஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அது இல்ல. நமக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. அது ஏன்னு நான் சட்ட ரீதியா உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு மாற்றாக என்ன கொடுக்க முடியும்னா கடுமையான சிறை தண்டனை, கடுங்காவல் ஆயுள் தண்டனை. அப்படின்னா அவங்க வந்து சிறையில இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு செலவு வைக்காம, நம்முடைய அரசுக்கு செலவு வைக்காம அவங்கள நல்லா வேலை வாங்குவாங்க. சுத்தம் பண்றது, பெருக்கிறது, எதையாவது சமையல் பண்றது, இல்ல இது பண்றது, இந்த சோப்பு கீப்பு சட்டை துணி எல்லாம் தைச்சு கொடுக்கறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆயுள் தண்டனை செலவுல ஒரு 3/4 பங்கு அவங்க வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த வித ஈவு இறக்கமும் இருக்காது. இப்ப 7 வருஷம் அவங்க உள்ள இருந்திருக்கிறாங்க, ஜாலியா இருந்தாங்கன்னா அப்ப ரிமாண்ட் கைதியா இருந்தாங்க. இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. அந்த ஆளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. 15,000 ரூபாய் அபராதம் 2 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. அபராதத்தை கட்டலைன்னா இன்னொரு 3 வருஷம் தண்டனை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாகும் வரை இருவருமே வெளியே வர முடியாதபடிக்குதான் தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுல அந்த மீனாட்சி சுந்தரம் என்ற அந்த பிரியாணி களவாணி அவன் வந்து அப்பீல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் நேரடியா ஒரு கொலை குற்றம் கொலையாளி கிடையாது, நேரடியாக கொலையாளி கிடையாது. 2 குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை, நெஞ்சில ஈரமே இல்லாம கதற கதற துடிக்க துடிக்க கொன்ன கமநாட்டி அவன் இல்லை, இந்த பொம்பளை தான். அதனால அவனுக்கு ஒரு மேல்முறையீடுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இந்த பொம்பளை பொறுத்த வரைக்கும் இது மேல்முறையீடு பண்ணாலுமே கூட ஒன்னும் வாய்ப்பு குறைவுங்க. இந்த மாதிரி கொடுமையான கேஸுக்கெல்லாம் வந்து இது யாரும் வந்து லீனியன்சி எல்லாம் காட்ட மாட்டாங்க. திருமணத்துக்கு மீறிய இந்த உறவு இருக்குல்ல, இப்ப அப்படி அவரு கூட அந்த காதலன் கூட போனாலும் ஒரு வசதியாக வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் இந்த குழந்தைகளை கொண்டுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? உடல் கொழுப்பு அப்புறம் வாயில இருந்து வரவழைக்காத. நான் ஏற்கனவே நான் வந்து நாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மிருகத்தனமான ஒரு செயலுக்கும் அந்த பொம்பளையோடைய நடத்தைக்கும் என்ன தமிழ்ல கெட்ட வார்த்தையே இல்லை அதை சொல்லி திட்டுறதுக்கு. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க என்ன வசதியா வாழறதா? அந்த நிமிஷத்துல அந்த பொதுவாங்க நான் இதை வெக்கத்தை விட்டே சொல்றேன். பொதுவா குழந்தை பிறந்து ஒரு வருடம் 2 வருடம் தான் ஆச்சுன்னு வைங்களேன். என் அனுபவத்திலையும் சரி, நான் பார்க்குறேன், என்னுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய நாட்டம் இல்லாம இருப்பாங்க லேடிஸ். பொதுவா நம்ம உலக நடப்பை பார்த்தோம்னா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லி ஆண்கள் வழி தவறி போறத, வேற ஒரு தொடர்புக்கு தேடுறத நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து அவங்களுடைய ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம வீட்டுல மனைவி வந்து மறுத்துருவா. அப்படிதான் நம்ம பாக்குறோம். இங்கதான் நான் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுல ஒரு பெண் தாயாத்தான் முதல்ல இருப்பா, அதுக்கப்புறம் தான் தாரமா இருப்பா. இதுதான் எனக்கெல்லாம் பழக்கம். எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கங்க, அறிவுரை சொல்லுவாங்க. இந்தா குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லி
அத்தையே கவனிச்சுட்டு புருஷனை பட்டினி போட்டுறாதமா அப்படின்னு எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, நான் சொல்றேன் பொதுவா, நீங்களும் எல்லார் வீட்லயும் அப்படிலாம் நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, இந்தா கணவரையும் கொஞ்சம் கவனி, அவர் தான் உனக்கு முதல் குழந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன ஒரு லோலாயி தன்னுடைய இச்சைக்காக நல்லா வாழ்றதெல்லாம் இல்ல, நாளைக்கு அவனையும் போட்டு தள்ளியிருக்கோம் இந்த பொம்பளை. அதுதான் டிக்டாக்ல அழகா மேக்கப் போட்டுக்கிறது என்ன, டிக்டாக்ல வருது என்ன, ரஜினி டயலாக் சொல்றது என்ன, துன்றதுல அதுக்கு உடல் இச்சை விட அதிகமாக உணவு இச்சைங்க. அதுக்கு விதவிதமா சாப்பிடணும், சாப்பிடறதான் போட்டோ எடுத்து போடும், வீடியோ எடுத்து போடும். நீங்க 6 வருஷம் முன்னாடி பாத்தீங்களான்னு தெரியல. அதுதான் அதோட வீடியோ எல்லாம் வந்து அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன், சமைச்சு சாப்பிடுறது இல்ல, எல்லாம் வாங்கி சாப்பிடுறது. அப்படித்தான் இந்த பிரியாணிக்காரன் வந்து ஓசி பிரியாணி கொடுத்துதான் பழகி இருக்கான். நம்ம காவிய காதல், புராண காதல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிரியாணி காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது காதல் கிடையாது, முழுக்க முழுக்க கண்மூடித்தனமான ஒரு காமம், அதை விட ஒரு மிருக இச்சை. எதுவா வேணா இருக்கட்டுமேங்க. ஏங்க நான் பச்சையா கேக்குறேங்க, திருமண வாழ்வுல இடைவெளி இருக்கதான் செய்யும், அதையும் புரிந்து கொண்டு வாழணும், அதான் சொல்ல வரீங்க? இல்லங்க, நான் ரொம்ப சாரி, நான் பச்சையாவே சொல்லிடுறேனே. அதாவதுங்க, கள்ளக்காதல் வந்து சமூகத்துல ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க. பல பேரு பல விதமா இருக்கிறாங்க, ஓகேங்களா? அவங்க எல்லாரும் பெத்த குழந்தைங்களை கொல்றது இல்ல, ஏதோ ஏதோ புருஷனை கொன்னு இது இப்ப இதெல்லாம் வந்து நிறைய நமக்கு செய்தியில வருது. மேகாலயால ஒருத்தி கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு போய் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா பாருங்க, பள்ளத்தாக்குல தூக்கி சோழிய முடிச்சுட்டா. இது இப்பெல்லாம் இப்படி இதுதான் பெண்ணியம், பெண் விடுதலை போல இருக்கு. கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். கள்ளக்காதல்லாம் நிறைய இருந்திருக்குதாங்க சமூகத்துல, என்னைக்குமே இருந்திருக்கு. என்னத்தான் நம்ம தமிழ் கலாச்சாரம்னு சொன்னாலும் சில தவறான வழியில போகக்கூடிய பெண்கள் எப்பவுமே இருந்திருக்கிறாங்க. அதே போல தவறான வழியில போற ஆண்கள் எப்பவுமே இருந்திருக்கிறாங்க. அதுக்காக கொலையா? இவங்க அந்த வரலாற பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு தரம் ஓடி போச்சு, ஒரு 3 நாள் எங்கேயோ போயிடுச்சு இந்த பயலோட. அப்ப காதும் குடும்பமானம் போயிருமே அப்படின்னு நினைச்சு புகுந்த வீட்டுல இத கண்டுபிடிச்சு காதும் வச்சாப்புல திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அம்மா உன்னத்தை நீ இல்லாம குழந்தைங்க வாடுது அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லி அதை தட்டி ஒட்டி திருத்தி வச்சிருக்கிறாங்க. நினைச்சிட்டு ஒருத்தன் போனா வேலைக்கு, அந்த கணவர் எதுக்காக போறாரு? தன் மனைவி மக்களை நல்லா காப்பாற்றணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு நினைப்ப ஒரு சம்பாதிக்க போறாரு. இது வந்து வீட்டை நல்லா பாத்துக்காம குழந்தைங்க இருந்தாதானே என்ன திருப்பி கூப்பிட்டாங்க. அப்ப என்னுடைய காவிய காதலுக்கு குழந்தைகளும் புருஷனும் தடையாக தான் இருக்கிறாங்க. எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க. அப்படி எல்லாரும் யோசிக்க மாட்டாங்கங்க. இப்ப இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது. இப்போ தப்பு செஞ்சால் அந்த கொலை, இப்போ ஒரு தவறு செய்கிறோம், ஒரு கொலை அப்படிங்கிறப்ப எப்படியா இருந்தாலும் நம்ம மாட்டுவோம், கைதாகுவோம், தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அது அவங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த நேர அரிப்புக்கு இதெல்லாம் கண்ணை மறைச்சிரும். எதுவும் தெரியல, ஜாலியா நகையை எடுத்துக்கிட்டு நாகர்கோயில்ல சுற்றுலா போயிருக்குது அந்த பொம்பளை. தெரியல, மாட்டிப்போன்னு நினைச்சு யாராச்சும் செய்வாங்களா? மாட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு பழிவாங்கும் குற்றங்கள் செய்வாங்க. கொலைக்கு கொலை. இப்ப நேத்து ஒரு செய்தி படிச்ச, தன்னுடைய தாயை மானபங்கப்படுத்தியவனை 10 வருடம் மனசுலயே வஞ்சத்தை வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் நேத்து பழி வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து நேத்து அவனை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான்லாம் அந்த செய்தியை படிச்சு, சாரி டு சே, நான் அந்த செய்தியை படிச்சு அவன் மகன்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். தன்னோட அம்மாவுக்கு அவன் பழித்தித்தான்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சட்டப்படி அது குற்றமா இருக்கலாம், ஆனா மனசாட்சிப்படியோ நியாயப்படியோ தர்மப்படியோ எனக்கு வந்து அவனை பாராட்டணும்னு தோணுச்சு. சரிங்களா? அது வேற. இது என்னது? இது என்ன? அதுக்குதான் தூக்குல இதெல்லாம் வந்து இனி, அதாவதுங்க ஜட்ஜி இன்னைக்கு சொல்லிட்டாரு மரண தண்டனை கொடுக்க முடியலன்னு. அதை சட்ட ரீதியா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்ட்ரின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அரிதிலும் அரிது என்ற கொள்கை இருக்குது மரண தண்டனையை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒன்லி எனக்கு தெரிஞ்சு 4 விஷயங்களுக்கு தான் வந்து மரண தண்டனைய கொடுக்கலாம் அப்படின்னு 1980 வந்து ஒரு இது கொடுக்குறாங்க.
ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்பாடை வந்து நீதிமன்றம் வெளியிடுது. அது அந்த கேஸ்ல ஒரு கேஸ், அந்த கேஸ்ல ரொம்ப கொடுமையான ஒரு குற்றத்துக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. திட்டமிட்ட தொடர் கொலையாளிகள், அப்புறம் தீவிரவாத செயல்கள், அதன் மூலமாக பல உயிர்கள் பறிப்போதல், அப்புறம் ஜெனோசைட்னா படுகொலை, வெகுஜன படுகொலை, நான் எத்தனையோ பேரை குண்டு வெடிக்கிறது அப்படியெல்லாம் பண்றது. அப்புறம் 4வது வந்து மிக கொடூரமான பாலியல் வன்புணர்வு அல்லது ரொம்ப குரூரமான வன்முறை செயலை ஒட்டிய கொலை. அதாவது வெட்டி ஒட்டி பீஸா கண்ட துண்டமா வெட்டுறது, இந்த நிர்பயா வழக்குல அந்த இரும்பு கம்பி, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் மரண தண்டனை. மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆயுள் தண்டனை தான் ஆப்ஷன். என்ன பொறுத்த வரைக்குங்க, நான் வந்து நீதிமன்றத்தையும் நீதிபதியும் வணங்குற அதே வேளையில என்ன பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் மாதிரி, துபாய் மாதிரி, வளைகுடா நாடுகள் மாதிரி நம்மளும் சில விஷயங்கள்ல இவ்வளவு அன்பு மனிதாபிமானம்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. நான் சட்டம் படித்தவளாவே சொல்றேன். இது இந்தியாவில வந்து காந்தி பிறந்த நாடு, இங்க வந்து நாம எல்லாத்தையுமே வந்து உயிரை போக்குறது வந்து ஒரு நிவாரணம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. நான் எனக்கு அது ஏற்பு இல்லை. இந்த மாதிரி சில பேய்கள்லாம் வந்து உயிரோட இருக்கிறதுனால அதுக்கு என்ன பெரிய மனமாற்றம் வந்துட போகுது. இனி மனம் மாறினாதான் என்ன? ஏன்னா அந்த 2 குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, 7 வயசு 4 வயசு, அவங்களுக்கு இந்த சட்டம் மனிதாபிமானம்லாம் இருக்காங்க? அந்த ஆப்ஷனே இல்லையேங்க. அந்த குழந்தைங்க இறந்து போச்சே, அதுங்க உயிர் போச்சே. இதுக்கு இப்போ அந்த கொலையாளிக்கு மட்டும் நாம எதுக்கு உட்கார்ந்து மரண தண்டனை வேணாம்? ஏன்னா இந்தியா வந்து பாரத தேசம், மனிதாபிமானத்துக்கும் தர்மத்துக்கும் பெயர் பெற்ற தேசம்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? அந்த சட்டத்தை மாற்றணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ரேப்புக்கு, பாக்சோவுக்கு தாண்டி அடல்ட் ரேப்புக்கு கூட கடுமையான சட்டத்தை தமிழ்நாட்டுல மாநில அளவுல நிறைவேற்றிருக்கிறாங்க இல்லைங்களா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம். அது போல இந்தியா அளவுல அல்லது இந்த மாதிரி கேஸ் இருந்தா தமிழ்நாட்டு அளவுல கூட மரண தண்டனைய தமிழ்நாட்டு அளவுலையாவது ஒரு ஆப்ஷனா வைக்கணும் அப்படிங்கிறது என்னை போன்ற பலருடைய ஒரு கோரிக்கையாகவே நாங்க வச்சுக்கிறோம். ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லி அஜ்மால் கசாபுக்கு கூட விசாரணை பண்ணி ஒரு வக்கீல கொடுத்த நாடு நாம. என்ன பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது ஹியூமன்ஸ்க்கு தான் இருக்கணும். இவங்கெல்லாம் இன்ஹியூமன், அவங்களுக்கெல்லாம் இந்த ரைட்ஸ் கிடையாது. இன்னொன்னு, சமூகமா நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னா இதை போன்ற குற்றவாளிகளை சமூகத்துல உள்ளார கூட நடமாட விடக்கூடாது, உடனடியா போட்டு தள்ளிடணும். அப்பதான் நாளைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, மாட்டிருவோன்னு தெரிஞ்சா கூட கண்ணை மறைக்குது காமம்னு, அந்த அளவுக்கு கண்ணை மறைக்கிறவங்களுக்கு வந்து அப்ப தெரிஞ்சுதானே செய்யறாங்க. தெரிஞ்சு செய்யறவங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படியே செய்யறவங்க பல பேர் வந்து ஐயோ உசுறு போடுங்கயா அப்படின்னு நினைச்சு, ஒருவேளை உடல் இச்சையை விட உசுறு பெருசுன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் இல்லையா? இப்ப இந்த பொம்பளைய பார்த்து 4 பேரு ஜாலியா அவனுக்கும் ஆயுள் தண்டனை இவளுக்கும் ஆயுள் தண்டனை, 2 பேரும் அதே புழல்லதான் சுத்திக்கிட்டு இருக்க போறாங்க, ஜாலியா லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட இல்லங்க. நான் தான் உள்ள போயிருக்கிறேன்னு என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். பெண்கள் சிறை வேறதான், ஆனா அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கவே முடியாது அப்படின்லாம் இல்ல. சில நாட்கள்ல அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஒண்ணு, இந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்க, நீங்க நினைச்சிருக்கீங்க சிறைச்சாலைனா உடனே அப்படியே மகாநதி படத்துல காட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான இடம் அப்படின்னு. அப்படி இல்லை. அது ஒரு உலகம், அது ஒரு தனி உலகம். கொலை குற்றவாளிகள் இருந்தாங்க, என் கூட கொடிய கொலை குற்றவாளிகள் இருந்தாங்க, கஞ்சா கடத்திகள் இருந்தாங்க, அவங்களும் என் கூட. நான் என்ன 2 நாள் வீக்கெண்ட்ல இருந்தேன், ஆனா நான் பார்த்தேன் எல்லாரையும். அங்க வந்து பியூட்டி சலூன் இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஆஸ்பத்திரி இருக்கு. இந்த பொம்பளை கூட வரும்போது ஃபுல்லா நெயில் பாலிஷ் மேக்கப்போட வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு கொலையாளிக்கு கூட 4 பேர் நண்பர்கள் கிடைப்பாங்க.
எல்லாரும் எல்லா நேரத்திலயும் என்ன கத்தியோடியா சுத்திட்டு இருக்காங்க? அவங்களும் ஒரு 4 இடத்துல நல்லது செஞ்சிருப்பாங்க, உள்ள போய் மனசு கூட மாறி இருக்கலாம். எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, சிறைச்சாலை வாழ்க்கைங்கிறது மரண தண்டனையை விட ரொம்ப 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 பல படிகள் கம்மியானது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் சொகுசா கூட இருக்கும். அவ்வளவெல்லாம் ஒன்றும் லேடிஸுக்கு கஷ்டம் கொடுத்துட முடியாது. தண்டனை, கடுமையான தண்டனைகள், இதை மறுபடியும் சொல்றோம். கள்ளசாராயம் காய்ச்சறவன், போதைப் பொருள் விற்கிறவன், இவனுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுங்க. அதே போல தாய், அதாவதுங்க மகளிருக்கு சமூகத்துல, தமிழக கலாச்சாரத்திலும் சரி, தமிழ் மக்களிடத்திலும் சரி, பொது சமூகத்துல பெண்ணுக்கு என்று பல சலுகைகள், பல பிரத்யேகமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பெண்ணுன்னு சொன்னாலே நம்ம சமூகத்துல பார்வையை அந்த பெண்ணுக்கு வீக்கர் செக்ஸ், அவங்கள நம்ம நல்லா வச்சுக்கணும், பொது பார்வை இருக்குது. அவங்க ஒரு பெண் இன்னைக்கு அதை தானே அபியூஸ் பண்றாங்க. நிகிதா போன்ற குப்பைகள்லாம் ஒரு பெண்ணுன்னு சொன்னா பேயும் இறங்கும்னு சொல்லி அவங்களே பேயா இருக்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வச்சாங்கன்னா, ஆண் மேல பெண் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வலிமை அதிகம், ஒரு பெண்ணுடைய வாக்குக்கு வலிமை அதிகம், ஒரு பெண் மேல சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பரிதாபம், பச்சாத்தாபம், இரக்க உணர்ச்சி அதிகம். ஒரு பஸ்ல போனா கூட பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு மரியாதையும் சலுகைகளும் அதிகம். ஐயா, நமக்கு அவங்களுக்கு பஸ்ல போனா டிக்கெட்டு கூட கிடையாது, அவ்வளவு நாம பாத்துக்கிறோம் நம்ம பெண்களை. இதுலயும் தாயின்னு சொல்லிட்டா வேற லெவல். ஒரு தாய்னு சொல்லிட்டா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுன்றதுல தமிழர்கள் ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆட்டோல பிரசவத்துக்கு இலவசம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் சமூகத்துல என்னைக்குமே இருந்த ஒரு விஷயம். வயிற்றுல சுமக்கிறா அவ ஒரு கடவுளுக்கு சமானம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு பெண்ணை பார்த்தா வேற மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா குழந்தையோட ஒரு தாயை பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆணும் அந்த தாய்மையை தான் பார்ப்பான், மதிப்பான், இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய தாய்மைய இவங்க கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க. தாய்மைய இவங்க இப்படி குற்ற பின்னணியா மாத்திட்டாங்க. அப்படிங்கிறதுக்காகவே இவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். தாய்மார்களும் பெண்களும் குற்றங்கள் செய்யும் போது அவங்களுக்கு மனிதாபிமானம்ங்கிற பேச்சு வச்சுதான் இப்ப தண்டனையை கம்மி பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரு தாயா இருந்துகிட்டு நீ உன் பிள்ளைய கொன்னேன்னா உனக்கு தண்டனை டபுள் மடங்கு இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா நாளைக்கு எந்த பெண்ணுக்குமே எந்த தாய்க்குமே உன்னால மரியாதை குறைவு. தெரியாதா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதான்னு பேசிடக்கூடாது பாருங்க. இல்ல, இவ தாயே இல்ல. தாய்மைனா அதெல்லாம் ஆண்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்வுங்க. நான் விழுந்துட்டேன். ஒரு தடவை நடந்து போகும்போது தலை சுத்திச்சு, நான் விழுந்துட்டேன். விழும்போது நான் விழுகுறேன்னு தெரிஞ்சு வயிற்று பிடிச்சுக்கிட்டு நான் விழுகுறேன். ஏன்னா எனக்கு என் தலையில அடிபட்டாலோ வேற எங்க பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஆனா வயிற்றுல பற்றக்கூடாது அப்படின்ட்டு. அதுதான் இந்த தெரியுதா உங்களுக்கு? இங்க ஒரு தழும்பு தெரியுதா? அந்த தழும்பு அப்படி ஏற்பட்டதுதான். வயிற்றுக்கு எதுவும் ஒரு அதிர்ச்சி ஆயிடக்கூடாது அப்படின்னு அது நம்ம யோசிச்சு செய்யல. விழும்போது அப்படியே தானா வருது. உடம்புல மூளைக்கு அப்பாற்பட்டு தானா அந்த தாய்மை உடல் முழுக்க நிறைஞ்சிருக்கும். நான் எனக்காக சொல்லல, அப்படிதானேங்க. உசுரை கொடுத்து உசுரை காப்பாத்துறது தானேங்க ஒரு தாய். இது உசுரை எடுக்கிறதெல்லாம் சனியன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சனீஸ்வரர் ஒரு நியாய அதிபதி. இதை என்ன சொல்லி திட்டுறதுங்க? இதுக்கு இன்னில இருந்து அதுக்கு சிறைச்சாலையில 3 வேளை சோறு கடிக்கும்னு நினைச்சாலே எனக்கு கோபம் வருது. சிலர் இதை பார்க்கும்போது, இந்த தீர்ப்பை பார்க்கும்போது, இந்த தீர்ப்பை பார்த்தாவது இனிமேல் உள்ளவர்கள் திருந்துவார்கள். அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆசபாசங்கள் இருந்தால் போங்க, ஆனால் குழந்தைகள் மேலேயோ அதற்காக இன்னொரு உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் தீர்ப்பு பத்தாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்முடைய பிஎன்எஸ்
பாரதிய நியாய சங்கீதாவில் இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுதான் அதிகபட்ச தண்டனையா கொடுக்க முடியும். நீதிபதியா அதை வருத்தத்தோட கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுக்கணும் தான் எல்லாருமே நினைச்சிருக்காங்க. இது எச்சரிக்கைங்கிறத தாண்டி நம்முடைய ஒரு அனாலிசிஸ், நம்முடைய நீதி மற்றும் சட்டங்களை நாம ஒரு தரம் மறுபடி பார்க்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கடுமையான தண்டனைகள் இருக்கணும் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பலரின் கோரிக்கையாக இருக்கிறது. இது போன்ற குற்றங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ல வரணும். ஒரு தாயே தன் பிள்ளையை கொல்வது என்பது நடக்கிற விஷயம்தான். ஆனா மோட்டிவ், ஒரு கள்ளக்காதலுக்காக குழந்தைகளை கொல்வது என்பதும் அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இல்லை. இந்தியாவில் நிறைய இடத்துல இதெல்லாம் நடக்குது. அதனாலதான் அவங்க அந்த இதை அப்படி பண்றாங்க. பட் இது போன்ற விஷயங்களுக்கு என்ன பண்றது, நம்மளால இவ்வளவுதான் முடியும். வார்னிங்கிறத விட இன்று அந்த பிரிந்த குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்கு ஒரு சாந்தி, ஒரு நீதி கிடைச்சதுன்னு நினைச்சேன். அந்த விஜய்ங்கிறவர், அவரு அந்த கணவருக்கு இன்னைக்கு ஒரு நீதி. பாவம், அவர் பெத்த பிள்ளைங்க தானே, அவருக்கு 2 குழந்தைங்க போச்சு இல்லையா. அவர் இனி வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை ஒரு மன அமைதியோட அணுகலாம். ரொம்ப நன்றி மேடம், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.